ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் ப்ரோக்ராமில் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: வெறும் மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன், தனியாத்தூள் 1.5 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, பட்டை 2 துண்டு பாருங்கள், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தழை, ஒரு வெங்காயம் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் புதினா தழை அலசி வச்சுருக்கேன். 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸு ஊற வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கனு நல்லா தோல் எடுத்துட்டு கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். தயிர் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணுன்னா கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வேணுன்னா அதிகமாக வச்சுக்கலாம். ஆயில் காஞ்சிடுச்சு. பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை எல்லாம் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில், அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. கறி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டேன்னு மிக்ஸ் பண்ணி விடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு வச்சுருக்க புதினா தழை அதில் ஆட் பண்ணலாம். அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு கறி வந்து நல்லா வெந்துடும். மசாலாவில் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தயிர் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோன்னு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு கிரேவியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். நம்ம ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைக்கணும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், 2 டம்ளர். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. 1/2 கிலோ அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஜீரக சம்பா ரைஸு. இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும். அரிசி ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், அரிசி ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஆவி வருது, விசிலை போட்டுடலாம். இந்த மாதிரி ஆவி வரும்போது நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கர் விசில் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி நல்லா பளபளன்னு சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.